எனக்கு முன்பு பேசியவர்கள் அத்தனை பேரும் இந்த தொகுதியின் பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை. அவருடைய மனவழி எனக்கு புரிகிறது. அனைவரும் ஜி.கே. மணி அவர்களை பற்றி பேசினார்கள். அது ஒரு வரலாறு, அவ்வளவுதான். வரலாறு முடிந்து விட்டது. நாம் அடுத்த வரலாறுக்கு நாம் செல்வோம். எனக்கு அதைவிட முக்கியம் நீங்கள் இந்த தொகுதி, இந்த மாவட்டம் வளர்ச்சி, அந்த நோக்கத்திற்கு தான் நான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். அதற்கு உங்களுடைய ஆதரவு, பேராதரவு எங்களுக்கு தாருங்கள். காரணம், இந்த தொகுதி மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு ஒன்றியத்திலும், ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பிரச்சனை, அதை என்ன தீர்வு என்று நன்கு அறிந்தவன். அதனால் தான் நான் கேட்கின்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும். திமுக, இந்த ஊழல் திமுக, விவசாயிகள் எதிரான திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக தோல்வி அடைய வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் நான் தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தொகுதியாக, ஒவ்வொரு மாவட்டமாக சென்று, வடக்கிலே கும்மிடிப்பூண்டி, தெற்கிலே கன்னியாகுமரி, கிழக்கிலே நாகை மாவட்டம், மேற்கிலே கோயம்புத்தூர், அத்தனை மாவட்டங்களுக்கும் சென்று அத்தனை மக்களை சந்தித்து, அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து, விவசாயிகள், தொழிலாளர்கள், உழவர்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து நிலை மக்களையும் சந்தித்து, இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள் என்று. எனக்கு வேண்டியது இந்த மாவட்டம், இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி. நான் மேட்டூர் போயிருந்தேன் போன வாரம். மேட்டூர் போனவன நான் கோட்டையூர் அந்த பகுதியில் போனேன். ஒட்டனூர் இந்த பகுதியில் இருக்கு, கோட்டையூர் அந்த பகுதிக்கு போயிருந்தேன். நமக்கு ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிறோம், இந்த பெரிய பாலம் வேணும், இங்க மேம்பாலம் வேணும். ஒட்டனூர்ல இருந்து கோட்டையூர் அது வரைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நாகமரையில இருந்து பண்ணவாடி அந்த பக்கம் போனோம். அது பெரிய லெவல் பாலம். அதுனா இங்க இருக்கிற ஒட்டனூர் கோட்டையூர்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் இந்த பாலம். இதுல என்ன பண்ணாரு முதலமைச்சர்? 46 மாதத்துக்கு முன்பு ஒரு அறிவிப்பு, 250 கோடி ரூபாய் 110 விதியில ஒண்ணு அடிச்சார். அவ்வளவுதான். அப்போ 46 மாதத்திற்கு முன்பு ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். அது நிதி ஒதுக்கல, ஒரே ஒரு பைசா கூட ஒதுக்கல, ஒரு பைசா கூட ஒதுக்கல. இவங்க கட்ட போறது கிடையாது. அதனால இந்த மக்கள் எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, இவங்க சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க, அதுல நிதியும் வராது, ஒண்ணும் வராது. அதனால இதெல்லாம் ஏரியூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களெல்லாம் இன்னும் ஏமாறாதீங்க, எல்லாம் ஏமாறாதீங்க. நீ இவ்வளவு காலமா ஏமாந்ததெல்லாம் போதும். அதனால இன்னும் 6 மாதம் பொறுத்துக்குங்க. அதையும் இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். நான் அடுத்தது இன்னொன்னு நான் சொல்றது டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? வன்னியர்களுக்கு குறைந்தது தமிழ்நாட்டில் 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் என டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பு போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். அதில் அத்தோனை என் தம்பிகளும், தங்கைகளும், சகோதரிகளும், அண்ணன்மார்களும் கலந்து கொள்ள வேண்டும்.